இன்று கோச்சாரத்தில் சந்திரன் துலாம் ராசியில் செல்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். ஒன்று லாபஸ்தானத்தில் உள்ள ராகு கிரகமும் இதே குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வது பூரட்டாதி. சனி கிரகமும் அந்த லாபாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்து அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் செல்வது. அந்த குரு கிரகமும் சுயசாரத்தில் செல்வது. சந்திரனும் இந்த குருவினுடைய சாரமாகிய விசாகத்தில் செல்வது. வாழ்க்கை துணையினுடைய அதிருஷ்டத்தினால், தொழில் லாபத்தினால், இல்லைன்னா பணி ஏற்றத்தினால் ஒரு பெரிய லாபம் இவங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இது ஒரு கோச்சார நிலையில் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 4 கிரகங்கள் தேவையில்லாமல் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருந்து ஒரே குருவினுடைய காலச்சக்கரத்தின் விரையாதிபதியான குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வது. இன்று மற்றும் நாளை பார்க்கும் பொழுது சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு வர இருக்கிறார். இது மேஷத்திற்கு மட்டும் இல்லாமல் உலகத்திற்குமே விருச்சிகத்தில் சந்திரன் இருப்பது சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு தொல்லை அதிகம் ஏற்படலாம். இது ஒரு உலகியல் ஜோதிட அடிப்படையில் ஒரு பெரிய தொல்லையான நிலையாக இன்று முதல் நாளை வரை அடுத்த 2 நாட்களுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ராகு கிரகம், சனி கிரகம், சந்திரன் கிரகம், குரு கிரகம், இந்த அனைத்து கிரகங்களுமே குருவினுடைய சாரத்தில் இருப்பது. இந்த குரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் அத்தனை கிரகங்களுக்கும் தன்னுடைய நட்சத்திரத்தை கொடுத்து அவர்தான் ஒரு கண்ட்ரோல் எடுத்து கடல் ராசி ஆகிய கடகத்தில் இருப்பது. அந்த ராசிக்குடைய சந்திரன் நாளையிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் விருச்சிகத்தில் நீசமாக இருப்பது. மக்கள் எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய உலகியல் அடிப்படையில் இது மழை காலமாக இருப்பதனால் ஒருவேளை மழை அதிகமாக பொழியலாம். இது ஒரு தேவையில்லாத திடீர் வெள்ளமாக திடீர் என்று சில வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருப்பதனால் யாரும் அலட்சியம் இல்லாமல் சற்று கவனமாக இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். இது மேஷத்திற்கும் பொருந்தும், காலச்சக்கரத்திற்கும் பொருந்தும். ஆனால் இன்று இரவு 10:05 மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருப்பதனால் உலகில் எல்லோருக்குமே மேஷராசிக்குடைய சந்திராஷ்டமம் ஒரு 50% பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.